ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் மட்டும் இருந்தால் காணாது, அதை கிரியைகளிலும் காண்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அதாவது வெறும் விசுவாசம் மட்டும் இருந்து அது கிரியைகள் இல்லைன்னா அதுவும் எப்படி இருக்கு, செத்ததா காணப்படுது. இன்னொரு வசனத்தை பார்த்தோம்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதாவது ஆண்டவரை நோக்கி வெறும் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டா நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். அதாவது அவருடைய சித்தப்படி செய்யணும். இப்போ உதாரணமாக உங்களுடைய சகோதரனோ உங்களுடைய சகோதரியோ ஒரு உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட அதை கொடுக்கறதுக்கு திராணி இருக்கு. அந்த நேரத்தில் நான் உனக்காண்டி ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது சரி இருக்காது. அந்த நேரத்தில் உங்களுக்கு திராணி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவணும். அப்போதான் ஆண்டவர் ஒரு பயங்கரமான அதிசயமான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எனவே நீங்கள் விசுவாசம் மட்டும் இருந்தால் காணாது, அதை கிரியைகளிலும் கொண்டு வருவோம். அப்போதான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.